என்ன கொக்கே, இங்க ஒருத்தன் உக்காந்துட்டு இருக்கேன், நீ பாடு கண்டுக்காம நிக்கிற. அமைதியா ராமியே, நானே இறைக்காக காத்துட்டு இருக்கேன், நீ வேற கெடுத்துட்டு போயிருக்குது. அடே எங்க அப்பா, இல்லைனா மட்டும் இங்க இருக்கிற எல்லா மீனையும் லபக்கு லபக்குன்னு பிடிச்சிருவ பாரு. இந்த காட்டிலேயே நான் தான் புத்திசாலி. என்கிட்ட ஒரு யோசனை கேட்டேனா நானே சொல்ல போறேன். அதை விட்டுட்டு காலை மடக்கிட்டு மண்டை காஞ்சிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி எத்தனை காலமா நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். நீ ஒன்னும் சொல்லித்தர வேணாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஓ, என்ன எதிர்த்து இங்க இருக்கிற மீன் எல்லாத்தையும் பிடிச்சிருவியா? அதையும் பாக்குறேன். இப்படி சொல்லி ஆமா உடனே தண்ணிக்குள்ள குதிச்சுது. குளத்துல இருக்கிற எல்லா மீன்கிட்டையும் கொக்கு மேல நிக்கிற விஷயத்த சொல்லிருச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் ஒரு மீன் கூட தண்ணி மேல வரல. அட என்னது, இவ்வளவு நேரமா நிக்கிறோம், ஒரு மீன் கூட மேல வர மாட்டேங்குதே, என்னாச்சு? எப்படி வரும்? நான் தான் நீ நிக்கிற விஷயத்த உள்ள இருக்கிற எல்லா மீனுக்கிட்டையும் சொல்லிட்டேனே. அட பாவி ஆமையே, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. இதுல உன்னை நீயே வேற புத்திசாலின்னு சொல்லிக்கிற. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ஒரு வழி பண்ணாமட மாட்டேன். ஆனா உன் கூட சண்டை போற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. கிளம்பு கிளம்பு, உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது.